இரண்டாவது உலக போர்க்காலத்தில் சியாம் புர்மா மரண ரயில் திட்ட நிர்மாணிப்பின் போது உயிரிழந்த ஆசிய வம்சாவளியினருக்கு அஞ்சலி செலுத்தவும், மரண ரயில் பாதையின் நினைவை உயிர்ப்புடன் வைத்திருக்கவும் பாதிக்கப்பட்டவர்களின் 21 குடும்ப உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் இன்று காலை 8 மணிக்கு கோலாலம்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து தாய்லாந்தின் காஞ்சனாபுரிக்கு 1500 கிலோமீட்டர் தூர பயணத்தை மேற்கொண்டனர். அவர்களை இந்திய தூதரகத்தின் முதலாவது செயலாளர் ராஜேஷ் எச் மணியில் வழியனுப்பி வைத்தார். இன்று மே 30ஆம் தேதி தொடங்கி ஜூன் 5ஆம் தேதி வரை மரண ரயில் தளங்களுக்கு வருடாந்தர யாத்திரை அவர்கள் மேற்கொள்கின்றனர். ஜூன் 5ஆம் தேதி பேங்காக்கில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் நினைவாக நடைபெறும் தேநீர் விருந்து மற்றும் நேதாஜி சுபாஷ் விஷன் தாய்லாந்துடன் கலந்துரையாடல் அமர்வு உள்ளிட்ட 7 நாள் யாத்திரைக்கு பிறகு விமானம் மூலம் அவர்கள் கோலாலம்பூர் திரும்புவார்கள். 80 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களின் முன்னோர்கள் சரக்கு வண்டிகளில் மேற்கொண்ட 5 நாள் பயணத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த 24 மணி நேர ரயில் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இன்னைக்கு நம்ம ஒரு 20 பேர் கொண்ட குழு இந்த கோலாலம்பூர்லேருந்து நம்ம காஞ்சனாபுரிக்கு போகிறோம். இதோட காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த சியாம் பர்மா ரயில்வேல வேலை பார்த்தாங்கள, அதில் உயிர் நீத்தவங்களுக்கு எந்த ஆவணமும் கிடையாது. அவங்க அப்படியே மறக்கப்பட்டாங்க கொஞ்ச நாளாக. இப்போ அதை நம்ம அதை சரி பண்ணுறோம். இது வரலாறில் இவங்களோட கதைகள் சொல்லப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு இப்போ அந்த சம்மந்தப்பட்டவங்களோட வாரிசுகளை நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நம்ம ஒரே நாளில் போயிட்டு நாளைக்கு காலையில் நம்ம தாய்லாந்து சேர்ந்துருவோம். சேர்ந்த கையோட நம்ம அங்கே தாய்லாண்டில் அவங்க எங்கே இறங்குனாங்களோ அதே ஸ்டேஷனில் தான் நம்மளும் இறங்குறோம். ஸோ அவங்க கடந்து போன பாதையை நம்மளும் அதை பின்னோக்கி போகிறோம். இது ஒரு வகையில் அவங்களுக்கு நம்ம செய்கிற மரியாதை. பயணத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னாக்கா, இதுக்கு முன்னே இந்த பயணத்தில் வந்தவங்க பாதிக்கப்பட்டவங்களோட பிள்ளைங்க வந்தாங்க, அப்புறம் பேர பிள்ளைங்க வந்தாங்க. இந்த பயணத்தில் 2 கொள்ளு பேர பிள்ளைங்களும் வராங்க. அந்த இறந்து போனவருடைய கொள்ளு பேர பிள்ளைங்க வராங்க. ஸோ இது இந்த மாதிரி நம்ம பயணம் போகிறதுனால அடுத்த தலைமுறை இதில் ஈடுபட்டு இந்த வரலாறு எப்போவுமே நீடிக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்புகிறோம். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்படி அந்த ஜப்பான்காரவங்க ஒரு லோரியில் அவங்கள இளைஞர்கள்லாம் தமிழ் இளைஞர்களை கொண்டு போயிட்டு அந்த பர்மா ரயில்வேயில் வேலை செய்கிறதுக்கு கொண்டு போனாங்க அப்படின்ட்டு. அந்த வகையில் அவர் திரும்பி வரல. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் நாங்களும் எங்கள் குடும்பமும் ஒரு குடும்பம். இந்த பயணம் எங்களுக்கு ஒரு அந்த பின்னோக்கி பார்த்தா அவங்க அந்த தமிழ் இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் 43, 44, 1944, 45 அந்த காலகட்டத்தில் அவங்க செய்த இந்திய சுதந்திரத்துக்காக அவங்க அவங்களும் ஒரு வகையில் போராடி இருக்காங்க. அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சரித்திரத்தை மறந்துடக்கூடாது. சரித்திரத்தை மறந்தோமா நமது பூர்வீகத்தை நம்ம மறந்துடுவோம். அந்த வகையில் இந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப முக்கியம். இதுக்கு சமுதாய ஆதரவும் இருக்கணும். வரும் வருடங்களில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் நிறைய பேர் அதிகமானோர் இதில் கலந்து கொண்டு அந்த நமது முன்னோர்கள் செய்த தியாகத்தை நம்ம எப்பயுமே நினைவு கூறணும். இது என்னுடைய 4வது முறை அங்கே போகிறோம். 2018 போய் அங்கே சாமி கும்பிட்டு இறந்தவர்களுக்கு ஐயரை வச்சு, கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுடைய பாஸ்டரை வச்சு சயோக் என்ற அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் அங்கே ஒரு கேம்ப் இருந்ததாகவும், அந்த இடத்துல தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதாவது அந்த ப்ரேயரை இறந்தவர்களுக்காக நம்ம செய்து ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் போகும்போதெல்லாம் அங்கே தான் சாமி கும்பிடுவோம். அவங்களுக்காக இவ்வளோ பெரிய ஒரு ப்ரேயரை ஆரம்பித்து அவங்க ஆத்மாக்கள்லாம் சாந்தி அடையணும்னு செஞ்ச இந்த டிஆர்ஐஜி குரூப்புக்கு நம்ம தலைவர் சந்திரசேகரன் அவருக்கு எங்கள் வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருக்கோம். இந்த போன முறை எங்கள் அண்ணன் மகன் மட்டும்தான் போனார். இது 3வது முறை. எங்கள் குடும்பத்தில் 6 பேர் போகிறோம். ஏன்னா வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு எங்களுடைய வீட்டில் என்ன சரித்திரம் நடந்துச்சு அப்படின்னு தெரியணுன்றதுக்காக என்னுடைய பேரப்பிள்ளைகளையும் நாங்கள் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறோம். பாதிக்கப்பட்டவர்களின் சந்ததியினர் மலேசியாவின் மரண ரயில்வே ஆர்வக்குழு மூலம் 2018ஆம் ஆண்டு முதல் மரண ரயில்வேயின் இடங்களுக்கு தொடர்ந்து வருகை தந்து அவர்களை கௌரவித்து அவர்களின் நினைவை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறார்கள். இது அவர்களின் 8வது பயணமாகும். இதை அவர்கள் மரண ரயில்வேக்கு யாத்திரையாக கருதுகிறார்கள்.